நாகக்கண்ணியின் வயிற்றில் பிறந்த அஷ்ட காளிகளை பார்க்கலாம். முதலாவதாக பிறந்தாள் முத்தாரம்மன் என்றும் இவளை முத்துமாரி என்றும் பக்தர்கள் அன்போடு அழைப்பதுண்டு. இரண்டாவதாக பிறந்தாள் பத்ரகாளி. இந்த அம்மனை வீர மனோகரி, எல்லையம்மன் என பல பெயர்களால் அழைக்கிறார்கள். மூன்றாவதாக 3 முகத்துடன் பிறந்தாள் முப்பிடாரி. நான்காவதாக பிறந்தாள் உலகளந்தாள் என்ற உலக மாதா. இவளை உலக நாயகி என்றும் அழைத்தனர். துளிர்க்காத வனத்தில் அமர்ந்ததால் துலுக்கானத்தம்மன் என்றும் அழைப்பதுண்டு. பொன்னிறத்தில் ஜொலித்ததாலே பொன்னியம்மன் என்றும் அழைக்கப்பட்டார். ஐந்தாவதாக பிறந்தாள் அரியநாச்சி என்ற அங்கையர் கண்ணி அன்னை. இவளே நாகாத்தம்மனாகவும் நாகவள்ளியாகவும் அழைக்கப்படுகிறாள். ஆறாவதாக பிறந்தாள் செம்பகவள்ளி என்ற வடக்கு வாசல் செல்லி அன்னை. இவள் செல்லியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த அம்மனை படைவீரர்கள் வழிபட்டு வந்தனர். இதனால் இத்தாயவளை படைவீட்டம்மன் என்றும் அழைப்பர். ஏழாவதாக பிறந்தாள் சந்தனமாரி. இவளே சடைமாரி, ஆகாசமாரி என்றும் அழைக்கப்படுகிறாள். எட்டாவதாக பிறந்தாள் காந்தாரி. காந்த ஈர்ப்பும் பிரகாசமும் கொண்ட சதி இவள். அஷ்டகாளியர்களை பற்றிய தனி வீடியோ வேணும் என்றால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு புராண கதைகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.